வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் வருகின்ற ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி அன்று நடைபெற இருக்கின்ற சுக்கிர பெயர்ச்சியிலே யார் யாருக்கெல்லாம் நன்மைகளும் யார் யாருக்கெல்லாம் மத்திம யோகத்தையும் யார் யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை காணவிருக்கின்றோம். ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி அன்று கும்ப ராசியில் இருந்து சுக்கிர பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். மீன ராசியிலே அவர் உச்சம் பெறுவார். குருவோடைய வீட்டான மீனத்தில் அவர் உச்சம் பெறுகிறார். ஒரு சுபகிரகத்தின் வீட்டில் இன்னொரு சுபகிரகம் உச்சம் பெறுகின்ற யோக அமைப்பு சுக்கிரனுக்கு மட்டுமே. அப்படிப்பட்ட நிலையில் பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் மகிழ்ச்சிக்குரியவன், இன்பத்துக்குரியவன், செல்வங்களையும் லக்ஷ்மி யோகத்தையும் வாரி வாரி வழங்கக்கூடியவர். ஒரு ராசியிலே அவர் எப்பொழுதெல்லாம் யோகம் தருகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் மிகப்பெரிய நன்மைகளையும் யோகத்தையும் பெறக்கூடியவர்கள். நவக்கோள்களிலே அதிக ஆண்டுகள் தசையாக நடக்கக்கூடியவர் சுக்கிரனே முதன்மையானவர். 20 வருடங்கள் அவருடைய தசையாகப்பட்டது. அப்படிப்பட்ட சுக்கிரன் ஒருவருடைய ஜனன ஜாதகத்திலே யோக அமைப்பிலே இருந்து விட்டால் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியும் இன்பத்தையும் சந்தோஷத்தையும் தன்னை அழகுபடுத்துவதிலும் மற்றவர்களை கவருவதிலும் முதன்மையானவராக திகழக்கூடியவராக இருப்பார். ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி முதல் மே மாதம் 10ஆம் தேதி வரை சுக்கிரனாகப்பட்டவர் மீனத்தில் உச்சம் பெறுவது பல்வேறு விதமான நன்மைகளையும் நாட்டில் சுபிட்சங்கள் நிலவக்கூடிய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட மனிதனின் வாழ்க்கையில் இன்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை சுக்கிரன் பெறுகின்றார். இங்கு சுக்கிரனாகப்பட்டவர் ஒரு சூட்சம பரிவர்த்தனையில் அமைகின்றார். 3 கிரக சூட்சம பரிவர்த்தனை எவ்வாறு எனில், சுக்கிரனாகப்பட்டவர் குருவோடைய வீட்டில் இருக்கிறார். குருவாகப்பட்டவர் செவ்வாயுடைய வீடான விருச்சகத்தில் இருக்கிறார். செவ்வாயாகப்பட்டவர் ரிஷபமான சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறார். இவ்வாறு சுக்கிரன், குரு, செவ்வாய் ஒருவருக்கொருவர் மாறி முப்பரிவர்த்தனையாக இருப்பது மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பாகும். ஏனெனில் இவ்வாறான பரிவர்த்தனைகள் சூட்சமான பரிவர்த்தனையில் அரிதாக ஏற்படக்கூடியது. அவை நன்மைகளையே அனைவருக்கும் கொடுக்கும். இங்கு ஒரு அற்புதமான இந்த சூட்சம பரிவர்த்தனைக்கு மேலும் பலம் சேர்க்கின்ற வகையிலே புதனாகப்பட்டவரோடு சுக்கிரன் சேர்க்கை பெறுகிறார். புதனாகப்பட்டவர் மீனத்தில் நீச்சம் பெறுவார். ஆனால் அதே இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெறுவது புதனுக்கு நீச்சபங்க ராஜயோகம் என்கின்ற யோக அமைப்பு பெறுகின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுதும் மிக அற்புத யோக பலன்கள் ஏற்பட இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக என்று பார்க்கின்ற பொழுது இந்த சுக்கிர பெயர்ச்சியிலே சூரியனாகப்பட்டவரும் மேஷத்தில் உச்சமாக இருக்கின்றார். இங்கு 3 அற்புத கிரகங்கள் மிக பலம் பெறுகின்றது. சுக்கிரன் உச்சம், சூரியன் உச்சம், புதன் நீச்சபங்க ராஜயோகம். எனவே இந்த அடிப்படையிலே சுக்கிரன் இந்த பெயர்ச்சியிலே யார் யாருக்கெல்லாம் யோகங்கள் செய்வார், யார் யாருக்கெல்லாம் மத்திம பலன்களை கொடுப்பார், யார் யாருக்கெல்லாம் சுமாரான பலன்களை கொடுப்பார் என்று பார்க்கலாம். பொதுவாக கோச்சார ரீதியாக சுக்கிரன் 6, 7, 10 போன்ற இடங்களில் ராசிக்கு இந்த இடங்களில் அமர்ந்தால் மட்டுமே சுமாரான பலன்கள் கொடுப்பார். மற்ற ராசிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்மைகளையும் யோகங்களையும் செய்வார்கள். இவற்றில் முதன்மையான யோகம் பெறுகின்ற ராசிகள் எவை என்பதை முதலில் காணலாம். முதலாவது ராசி ரிஷபராசி. ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். அவர் 11ஆம் இடத்தில் உச்சமாக ராசியாதிபதி இருப்பதும் ராசிக்கு 2ஆம் இடம் என்கின்ற தனஸ்தானத்திற்கும் பஞ்சமஸ்தானமான 5ஆம் இடம் என்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் அதிபதியான புதனோடு சேர்க்கை பெறுவதும் சுக்கிரன் உச்சம், புதன் நீச்சபங்க ராஜயுகம், அதுவும் லாபஸ்தானத்தில் இருப்பது ரிஷபராசியை பொறுத்தவரை 100% மிகப்பெரிய யோக பலன்களையும் நன்மைகளையும் செல்வாக்கு, செல்வம் சேரக்கூடிய எண்ணங்கள் ஏற்படுத்தக்கூடிய நிறைவேறக்கூடிய நிலையாகவே இருக்கின்றது. இந்த பயிற்சியிலே நீங்கள் எதை செய்தாலும் அவை எல்லாம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். வீடு வாங்கக்கூடிய யோகம், மனை வாங்கக்கூடிய யோகம், வாகனம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் மிகுதியாகவே இருக்கும். பதவி உயர்வை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ செல்லும் எண்ணம் கொண்டவர்களுக்கு அதற்கான காரிய கைகூட நிலை இருக்கின்றது.
புதிதாக வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மிக சிறந்த சாதகமான பயிற்சியாகவே இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த சுக்கிர பயிற்சியிலே ராசியாதிபதியின் பயிற்சியை நீங்கள் சரியாக பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றி பெறும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கு அடுத்தபடியாக என்று பார்க்கின்ற பொழுது கடகராசி. கடகராசிக்கு 4ஆம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்திற்கும் 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்திற்கும் அதிபதியான சுக்கிர பகவான் 9ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதும், உங்களுடைய ராசிக்கு யோக கிரகமான குருவோடைய பார்வையை பெறுவதும், சூட்சும பரிவர்த்தனையிலே குருவோடு அவருக்கு தொடர்பு இருப்பதும் மிகப்பெரிய நன்மைகளையும் யோகத்தையும் கடகராசி அன்பர்கள் பெறுகிறார்கள். இவர்களுக்கெல்லாம் முதல் தரமான யோகத்தை சுக்கிரன் கொடுத்து வைக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக முதல் தரமான யோகம் யாருக்கு என்று பார்க்கின்ற பொழுது விருச்சக ராசி. விருச்சக ராசிக்கு 7ஆம் இடத்துக்குரியவர் சுக்கிர பகவான். அவர் 5ஆம் இடத்தில் உச்சமாக இருப்பதும், குருவுடைய பார்வை பெறுவதும், கணவன் மனைவி உறவு ஆகப்பட்டது 7 சனியாலும் ஜென்ம குருவாலும் ஏற்பட்ட விரிசைகள் எல்லாம் விலகி மிக சிறந்த இணக்கமான ஒரு சூழ்நிலை நடக்கும். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நிலையாகவும், புத்திர பேர் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான நற்செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பயிற்சி உங்களுக்கு இருக்கும். எனவே விருச்ச ராசி அடுத்தவர்களுக்கும் முதல் தரமான யோகத்தை பெறுகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக என்று பார்க்கின்ற பொழுது மீன ராசி. மீன ராசி என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு அதிபதி குரு. அவருக்கு ஜென்ம பகை சுக்கிரன் என்றாலும் ஜென்மை பகையாக கொண்ட குருவுடைய வீட்டில் தான் சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். அவ்வாறு அவர் உச்சம் பெறுகின்ற மீனராசி அன்பர்களால் உங்களுக்கு குருவுடைய பார்வையும் பெறுவதனால் மிக சிறந்த நன்மைகள், சாரீர சுகம், போஜன சுகம், எவை செய்தாலும் அவற்றில் செல்வாக்கு பெறக்கூடிய, சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய, செல்வத்தை பெறக்கூடிய, மனதில் எப்பொழுதும் மகிழ்ச்சியை பெறக்கூடிய அமைப்பாக இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு இருக்கிறது. இவ்வாறு முதல் தரமான யோகம் என்று பார்க்கின்ற பொழுது ரிஷபம், கடகம், விருச்சகம் மற்றும் மீனம் இந்த 4 ராசிகள் மிகப்பெரிய செல்வத்தையும் குபேர சம்பத்தையும் இந்த சுக்கிர பயிற்சி பெறவிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக 2ஆம் தரம் யோகம் என்று பார்க்கின்ற பொழுது அவை ஒரு 75% என்று எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது மேஷராசி. மேஷராசிக்கு 12ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். அவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்கிற தனஸ்தானத்துக்கு அதிபதி. அவரே 7ஆம் இடம் என்கிற கலத்திரஸ்தானத்துக்கும் அதிபதி. கூட்டு தொழில் செய்து கொண்டவர்களுக்கு வியாபாரத்தில் அபிவிருத்தி செய்யக்கூடிய, மிகப்பெரிய லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. கணவன் மனைவி உறவாகப்பட்டது மகிழ்ச்சி மேலோங்கும். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய, சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பை பெறுகிறீர்கள். தனவரவு தாராளமாக இருக்கும். அதே சமயத்தில் செலவுகளும் மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய நிலையாகவே அமையும். இவை சிறந்த முதலீடாக நீங்கள் செய்கின்ற பொழுது எதிர்காலத்தில் அவை உங்களுக்கு மிகுதியான நன்மைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். எனவே மேஷராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய தன யோகத்தை இந்த சுக்கிர பயிற்சி பெறவிருக்கின்றீர்கள். அதற்கு அடுத்தபடியாக என்று பார்க்கின்ற பொழுது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்தில் பொதுவாக கோச்சாரத்தில் சுக்கிரன் அமர்ந்தால் நன்மை இல்லை என்றாலும் புதனோடு சேர்க்கை பெறுகிறார். ராசியாதிபதியுடைய புதனோடு சேர்க்கை பெறுவது மிக சிறந்த தனலாபத்தின், தொழிலிலே மேன்மையும் வெற்றியும் அபிவிருத்தியும் செய்யக்கூடிய இருக்கும். இருந்தாலும் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அதற்கு அடுத்தபடியாக என்று பார்க்கின்ற பொழுது சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரனும் புதனும் சேர்ந்து மறைந்த புதன் நிறைந்த தனமாகப்பட்டதும், சுக்கிரன் 2ஆம் இடம் என்கின்ற தனஸ்தானத்தை பார்வை செய்வதனால் மிக சிறந்த தனலாபங்கள் இருக்கும். அதே சமயத்தில் வாகனத்தை செல்லுகின்ற பொழுது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக என்று பார்க்கின்ற பொழுது தனுசு ராசி. தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன் சேர்க்கையாகப்பட்டது சில வகையில் நன்மைகளும் மன மகிழ்ச்சியும், சுகத்திலே நல்ல மேன்மையும், வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகத்தையும் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக என்று பார்க்கின்ற பொழுது மகரம் மற்றும் கும்பம். இந்த மகரம் மற்றும் கும்பத்திற்கு, மகரத்துக்கு 3ஆம் இடத்திற்கும் கும்பத்துக்கு 2ஆம் இடத்துக்கும் வருகின்ற சுக்கிரனை யோகாதிபதி என்கின்ற அமைப்பிலே புதனோடு சேர்க்கை பெறுவதும், சுக்கிரன் உச்சம் பெறுவதும் பல வகையிலே உங்களுக்கு யோகத்தையும் மேன்மையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். வாங்கிய கடன்கள் எல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு யோக நிலை இருக்கின்றது. 7 சனியின் கட்டுப்பாட்டிலே இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி ஆகப்பட்டது சற்று நிம்மதியை கொடுக்கும், மனதிலே மகிழ்ச்சியை கொடுக்கும். எடுக்கின்ற முயற்சிக்கு சரியான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கின்றது. எனவே இந்த சுக்கிர பயிற்சி மகர ராசி அன்பர்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். அதற்கடுப்பாக கும்பம் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய கும்பராசிக்கு யோகாதிபதியான சுக்கிரன் 2ஆம் இடம் என்கின்ற தனஸ்தானத்தில் இருப்பது தனவரவு அதிகமாக இருக்கும். எவற்றை செய்தாலும் அவற்றில் சரியான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பாகவே உங்களுக்கு இருக்கிறது. இவ்வாறு பார்க்கின்ற பொழுது
சுமாரான பலன்கள் பெறக்கூடியவர்கள் கன்னி ராசி மற்றும் துலாம் ராசி. கன்னி ராசிக்கு யோகாதிபதி தான் சுக்கிர பகவான். மேலும் யோகாதிபதியான சுக்கிர பகவான் ராசியாதிபதியான புதனோடு சேர்க்கை பெறுவது நன்மை என்றாலும் கணவன் மனைவி உறவிலே சிறு விரிசல்கள் ஏற்படலாம். திருமணத்துக்கான முயற்சி எடுப்பவர்களுக்கு சற்று காலதாமதம் ஏற்படும். இருப்பினும் உச்சம் பெறுகின்ற சுக்கிரன் உங்களுக்கு நண்பலன்கள் சுமாராக கொடுத்தாலும் கெடுபலன்கள் நிச்சயம் செய்ய மாட்டார். துலா ராசி என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான சுக்கிரன் 6ல் அமர்வது உடல் நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 8க்குரியவனாகவும் சுக்கிரனுக்கு உங்களுக்கு வருகிறார். அதாவது துலா ராசிக்கு அதிபதி சுக்கிரன் என்றால் அவர் 8ஆம் இடத்திற்கும் வருவது. 8க்குரியவன் 6ல் அமர்வது விபரீத ராஜயோகம் என்றாலும் சற்று உடல் நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாகனத்தில் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும். இவற்றை நீங்கள் கவனத்தில் கொண்டாலே போதும். இவற்றிலும் பெரிய அளவிலே உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாத வண்ணம் இருக்கும். இவ்வாறு இந்த சுக்கிர பயிற்சியிலே அனைவருக்கும் மிக மிக நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏன் இருக்கிறது என்றால் அவர் உச்சம் பெறுவதனால், புதனோடு சேர்க்கை பெறுவதனால், குருவோடைய பார்வையும் பெறுவதனால். இவையெல்லாம் மீனத்தில் அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன் குருவுடைய பார்வை பெறுவதும் சூட்சும பரிவர்த்தனை சுக்கிரன் செவ்வாய் குரு ஏற்படுவதனால் இந்த சுக்கிர பயிற்சியாகப்பட்டது நான் ஏற்கனவே கூறியவாறு முதல் அந்த 4 ராசிகள் மிகப்பெரிய யோக பலன்களை பெறவிருக்கிறார்கள். அவர்களுக்கு என் நல்வாழ்த்துக்கள். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் இந்த சுக்கிர பயிற்சியை உங்களுக்கு எல்லா விதமான சிறப்பான யோகத்தையும் மகிழ்ச்சியும் செல்வத்தையும் வெற்றியும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.